அனைவருக்கும் வணக்கம். ஒரு நவீன நாவல் குறித்து பேசுவது அப்படிங்கிறதுல ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியோடு நான் இங்கே முன்னாடி நிற்கிறேன். மரபின் மீது ஒவ்வாமை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே, ஒரு வாசகியாக தொடர்ந்து நவீன நாவல்கள் மேலே ஒரு விருப்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது நமக்கு அன்றாடங்கள் மீது வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் நவீன நாவலிலிருந்து ஒரு நேரடியான பதில் கிடைக்கல அப்படின்னாலுமே சில திறப்புகளாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, ஒரு பெண்ணாக நான் என்னை மாதிரியோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரியோ இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க முடியுமா, நவீன நாவல்களில் நான் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் சிக்கல் எல்லாமே ரொம்ப ஓப்பானதாகவே இருக்குது. அந்த வகையில் ஒரு மிக நவீனமான ஒரு காலகட்டத்தை பேசுகிற ஒரு நாவல் பற்றி பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம உலகமயமாக்கலுக்கு பின்னான காலகட்டத்தில் நம்ம எல்லாருமா என்னவா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் தொடங்க விரும்புகிறேன். ஒரு சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகாக சிதறல் தன்மைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கார் இந்த நூல் குறித்த ஒரு இதில். அந்த சிதறல் தன்மையோடு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை எப்படி வடிவமைச்சுக்கிறாங்க, எப்படி எதிர்கொள்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இப்போ கல்வியிலேருந்து எல்லாமே பழைய மதிப்பீடுகளோடு தான் வருது. அப்புறம் வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடிய விழுமியங்களும் காலத்தால் பெரிதும் மாறுபடாத விழுமியங்களாக தான் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு வரவங்க இந்த சிதறல் தன்மை இருக்கக்கூடிய நவீன சமூகத்தில் தங்களை எப்படி பொருத்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. கார்ப்பரேட் உலகம் நிறைய வர தொடங்கிய பிறகு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தனித்துவத்தை ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளே கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் மனிதன் இயல்பாகவே ஒரு சமூகமாக வாழ்வதில் ஒரு பிரியம் இருக்கிறவனாக இருக்கான். இப்போ சமூகமாக வாழ்வதில் மட்டுமே ஒரு அதிகபட்ச சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒருவன், நீ தனித்து தெரியணும், தனித்துவமாக இருப்பது தான் உனக்கு சிறப்பானது அப்படிங்கிறத விளம்பரங்கள்லேருந்து ஊடகங்கள் வரைக்கும் எல்லாமே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு அலைக்கழிப்பில் அவன் என்னவாகிறான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த மாதிரியான கேள்விகளுக்கும் இந்த நாவலில் எனக்கு நிறைய திறப்புகள் கிடச்சிது. நான் என்னுடைய உரையை எப்படி வடிவமைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா, இந்த நாவலினுடைய மைய கருத்துக்கெலாம் நான் பார்க்கக்கூடிய 2 விஷயங்களையும், இந்த நாவலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சத்தையும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த நாவலினுடைய மிக முக்கியமான மைய கருத்தாக நான் பார்க்குறது அப்படிங்கிறது விலகுதல். எனக்கு திருப்பி திருப்பி ஒரு ரெக்கரண்ட் தீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் விலகுதல். இங்கிலீஷில் கோஸ்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. முதல்ல அது புழக்கத்துக்கு வந்தப்போ என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நண்பர்களாக இருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் அல்லது 2க்கும் இடைப்பட்ட ஒரு உறவில் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். ஒருத்தர் திடீர்னு இன்னொருத்தட்ட பேசுகிறத நிறுத்திடுறாங்க. ஆனால் அவங்களோட சோஷியல் மீடியாலெல்லாம் அவங்களுடைய இருப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட ஸ்டோரி அவங்க பார்ப்பாங்க, வேறு யார்கிட்டயோ அவங்க போய் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நேரடியாக இவங்கள்ட்ட பேசுகிறத துண்டிச்சிடுவாங்க. இப்போ ஒரு பேய் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் நம்மளோட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்திலிருந்து கோஸ்டிங் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு காலம் வளர வளர அந்த கோஸ்டிங் என்னவாச்சு அப்படின்னா, 2 பேர் பேசாமல் இருப்பது, நல்லா பேசிகிட்டு இருந்த 2 பேர் ஒரு நாள் சுவிட்ச் போட்ட மாதிரி பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த நவீன காலகட்டத்தில் மாறி இருக்கு. ஒரு வகையில் பலதரப்பட்ட கோஸ்டிங் அல்லது விலகலை இந்த நாவல் முன்வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நேரம் நண்பர்களாக இருக்கக்கூடிய 2 பேர், இப்போது இந்த கதையில் வரக்கூடிய 2 மைய கதாபாத்திரங்களான பெண்களுக்கு நடுவில் அந்த ஒரு கோஸ்டிங் நிகழுது. ஏன் எதுன்னே காரணம் சொல்லாமல் விலகல் நடக்குது. காதல் அந்த மாதிரி பெருசாக பேசிக்காமல் ஒரு விலகல் நடக்குது. அப்புறம் அலுவலகங்களில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட விலகல் நடக்குது. இல்லை எனக்கு உங்களை பரிச்சயமாக தான் தெரியும், அந்தளவுக்குலாம் கூட உறவு இல்லை அப்படிங்கிறவங்களுக்குள்ள விலகல் நடக்குது. இன்னொரு முக்கியமான கோஸ்டிங் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அலுவலகத்துக்கும் அல்லது ஒரு நிறுவனத்துக்கும் அந்த பணியாளருக்கும் நடக்கக்கூடிய விலகல்.
இப்போது முருகேச பாண்டியன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் இல்லையா, டக்குன்னு அந்த அலுவலகத்துலேருந்து ஒருத்தரால் வேலையை விட்டுட்டு போக முடியுங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு மனதளவில் ஒரு விலகல் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த அலுவலகத்துக்காக ஒன்றும் நான் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தப்புறம் ஈஸியாக ரிசைன் பண்ணுறதோ பேப்பர் போடுறதோ ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆயிடுது. அப்போ அந்த மாதிரியான கோஸ்டிங்கும் நிறைய இந்த நாவலில் வருது. அது நான் வந்து இந்த நாவலினுடைய மைய கருத்தாகவும் பார்க்குறேன், திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் பார்க்குறேன். சில நாட்களுக்கு முன்னாடி நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி நவீன உறவுகள் அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பாக இந்த கோஸ்டிங் பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போது சில நேரம் நமக்கு அந்த மாதிரி நிகழும் இல்லையா, அதாவது ரொம்ப சகஜமாக ஒரு உரையாடலில் யாரோ ஒருத்தர் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு திறப்பை நமக்கு ஏற்படுத்தும். இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கேள்விக்கான ரொம்ப வருஷமாக நம்ம தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதிலாக கூட அமைஞ்சிரும். அந்த மாதிரி அவர் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னார், சில உறவுகளை வந்து அப்படி பேசி புரிய வச்சு இல்லை இதுக்கு மேலே நம்ம பேச மாட்டோம் அப்படின்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, சில உறவுகளை வந்து கோஸ்டிங் தான் பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த அந்த ஒரு வாக்கியம் என்னை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. கோஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி நவீன உறவுகளில் க்ளோஷர்னு ஒரு வார்த்தை இருக்குது. சில நேரம் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க, ஆனால் இரண்டு பேருக்கும் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும், சில கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இருக்கும், இடையில விட்டு சென்ற பல விஷயங்கள் இருக்கும், அதை உட்காந்து பேசி அதுக்கப்புறமா பிரிவாங்க. இந்த நாவலில் வரக்கூடிய நிறைய நிகழ்வுகள் வந்து ஒரு க்ளோஷர் கூட இல்லாமல் இந்த திருப்பி கோஸ்டிங் மாதிரியே வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, சில உறவுகளில் வந்து அந்த கோஸ்டிங் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னதை நவீன காலத்தினுடைய ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் இதை பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா வந்து ஆண் பெண் உறவோ இல்லை வந்து இரண்டு மனிதருக்கு நடுவில் இருக்கிற கூடிய உறவுங்கிறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. ரொம்ப வருஷமாக கோஸ்டிங் நடந்துட்டு இருக்கலாம், நம்ம இதுக்கு இப்படி பேர் வச்சுருக்கோங்கிறதுனாலே நம்ம தான் கண்டுபிடிச்சோன்னு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அதை நியாயப்படுத்தக்கூட முடியாத அளவுக்கான சூழ்நிலை இருந்துச்சு. இந்த காலத்தில் எனக்குமே அது நியாயம் தான் படுது, சில உறவுகளுக்கு கோஸ்டிங் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு. அப்போது அது எதுலேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த நாவல் ஒரு வகையில் முன் வச்சு அதற்கு சில பதில்களை வந்து கொடுப்பதற்கான ஒரு இடத்த கொடுத்துருக்கு. தான் வேலை செய்யும் இடத்திலிருந்து ஒருவர் ஏன் விலகுறாங்க அல்லது விலக்கப்படுறாங்க, இவங்க வந்து விலகணும்னு நினைக்கல, ஆனால் அலுவலகம் இவங்களை ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக காயப்படுத்திடுது, அப்போ அந்த அலுவலகத்துலேருந்து அவங்க மனதளவில் விலகிடுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நாவலில் இந்த விலகல் திருப்பி திருப்பி ஒரு அம்சமாக வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அம்சமாக நான் இந்த நாவலுடைய என்ன அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, இருமைகளுக்கு இடையிலான மனிதர்களுடைய அலைக்கழிப்பு. நான் இந்த நாவல் ஆரம்பிக்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டோரி அப்படின்னா, சந்தியா அப்படின்னு ஒரு பெண்ணுடைய ஒரு ஸ்டோரி தான். அவங்க வந்து கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க என்னவாவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரோஹிணி அப்படின்னு இன்னொரு பெண்ணுடைய கதை, விக்னேஷ் அப்படின்னு அல்லது ஒரு செந்தில் அப்படின்னு ரெண்டு ஆண்களுடைய கதையும் அங்கங்கே வருது. பட் சந்தியா கிட்டேருந்து ஆரம்பித்தாலுமே இந்த நாவல் பெரும்பாலும் ரோஹிணிங்கிற அந்த ஒரு பெண்ணை தான் நிறைய பின்தொடர்ந்து போகுது. இந்த 4 கதாபாத்திரங்களும் சரி, இந்த நாவலில் வரக்கூடிய சில துணை கதாபாத்திரங்களும் சரி, இருமைகளுக்கு நடுவிலான அலைக்கழிப்பில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உதாரணமாக இப்போது ஒரு கிராமம் அல்லது 2ஆம் கட்ட நகரம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் கும்பகோணத்துலேருந்து வரேன், கும்பகோணத்தையே வந்து ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு தயக்கம் இருக்குது. ஆனால் கிராமம்னு யாராவது சொன்னாலும் எனக்கு கோபம் வரும், அது என்னன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரில. அப்போது ஒரு 2ஆம் கட்ட நகரத்துக்குமான அந்த வாழ்க்கைக்குமான ஒரு அந்த இருமை. அப்புறம் இந்த நாவலில் கால்மார்க்ஸ் அவர்களே சொல்கிற மாதிரி விழுமியங்களுக்கும் பிழைப்புவாதம், அந்த விழுமியம் ஒரு பக்கம் பிழைப்புவாதம் ஒரு பக்கம், அந்த இருமைக்கு நடுவிலான ஒரு அலைக்கழிப்பு. அல்லது ரொமான்டிசிச தன்மையோடு எல்லாத்தையும் பார்க்குற ஒரு மனநிலைக்கும், எல்லாத்துலேயும் பெருசாக ஒட்டாமல் கொஞ்சம் விடுபட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கும் நடுவிலான ஒரு அலைக்கழிப்பு. அல்லது எந்த சூழ்நிலையிலையும் நான் அறத்தை விட்டு வழுவவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை. இன்னொரு பக்கம் நான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்டாக இருக்கோ அதை நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அல்லது ஒரு வேலையை ஆத்மார்த்தமாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வேலையில் எந்த தவறும் செய்யாமல் இருப்பது. இன்னொரு பக்கம் அந்த வேலையில் நான் தப்பு செஞ்சுட்டா திட்டுவாங்கங்கிறதுனால எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிறது. அல்லது ஒரு வேலையை விரும்பி செய்வது,
வெறும் காசுக்காக மட்டும் ஒரு வேலையை செய்வது. அப்போ இந்த மாதிரியான வெவ்வேறு இருமைகளுக்கு நடுவிலான ஒரு அலைக்கழிப்பாக பார்க்குறேன். அதை தாண்டியுமே நட்பு, குடும்பம் அப்படி இருக்கக்கூடிய அலைக்கழிப்புகளாகட்டும், அல்லது குடும்பம் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம் அப்படிங்கிற அந்த அலைக்கழிப்பாகட்டும், அதில் இந்த நாவலில் ரொம்ப அழகாக ஒரு அவதானிப்பு வருது. இது என்னென்னா, ஆரம்ப கட்ட அல்லது மத்திய கட்ட பணியாளர்கள் எல்லாருமே பெரும்பாலும் வேலைக்காக என்ன வேணால் செய்யறதுக்கு, குடும்பத்தோட நேரம் செலவிடுவதை விட வேலையில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும், அலுவலகத்திலே நம்ம கிடக்கலாம் அப்படின்னு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கங்கிறப்போ, அதற்கு மேலே போக போக அந்த மேலாளர் அந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து அவதானிச்சிருக்கார் ரொம்ப அழகாக. ஆனால் எனக்கு அதில் என்ன ஒரு கேள்வி தோணுச்சு அப்படின்னா, இதை யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது. நான் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத அஃபோர்ட் பண்ணுறதுக்கே அந்த ஒரு நிலைமைக்கு வர வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு வரணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் முழுக்க முழுக்க குடும்பத்தை நிராகரிச்சுட்டு வேலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலை செஞ்சாதான் அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வருவாங்க. அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம வேலையை சும்மா அப்படி பட்டும் போடாமல் செஞ்சுட்டு குடும்பத்துக்கான கவனத்தை கொடுக்கலாம். அப்போ இந்த இருமைக்கு நடுவிலான அலைக்கழிப்பு, அப்புறம் தமிழ் இலக்கியத்தில் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கிற அகம் மற்றும் புறம் இரண்டுக்கும் இடையிலான அலைக்கழிப்பு. எங்களுக்கு சயின்ஸில் வந்து 2 வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்த போய் அனலைஸ் பண்ணோன்னா ஸ்பேஷியல் அனாலிசிஸா டெம்பரல் அனாலிசிஸா அப்படின்னு கேட்போம். ஸ்பேஷியல் அப்படின்னா இடத்துக்கு இடம் மாறுபடுதா அப்படின்னு, டெம்பரல் அப்படின்னா காலத்துக்கு காலம் மாறுபடுதா அப்படின்னு கேட்போம். அப்போ இந்த அலைக்கழிப்புகள் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடுது, அதே மாதிரி காலத்தை பொறுத்து மாறுபடக்கூடியதாக இருக்குது. ரோஹிணி வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து வந்தது எப்படின்னு நான் கற்பனை செஞ்சு பார்த்தேன். அவள் ரொம்ப வருஷமாக சென்னை நகரத்தில் இருக்கா, ஊடகத்துறையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கா, ஓரளவு அவளுக்கு அதில் வந்து ஒரு அனுபவம் இருக்குது. அவள் வரும்போது அந்த சிறுநகரம் சார்ந்த மதிப்பீடுகளோடு தான் வந்திருப்பா. இப்போது அவளுக்கு பெருநகரத்தில் ஒரு அனுபவம் இருந்தாலுமே அவகிட்ட அங்கங்கே ஒரு சிறுநகரத்தன்மை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே நேரம் பெருநகரம் எந்த வகையிலுமே அவளுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பெருநகரம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும்போது அவள் இன்னுமே ஷாக் ஆகக்கூடிய பொண்ணாக தான் இருக்கா. ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த சிறுநகரத்தை விட்டு அவன் முழுமையாக வெளியேறவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஆண்டுகளாக பெருநகரத்திலே இருந்துகிட்டு இருந்ததுனால ஊருக்கு திரும்பி போகிறதுல, ஊரில் ரொம்ப நாள் இருக்கிறதுல அவளுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ரொம்ப வருஷமாக வெளியூரில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை உணர்ந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நகரம் நமக்கு தரக்கூடிய சுதந்திரங்கள் இருக்கு இல்லையா, நகரம் எல்லா வகையிலுமே சுதந்திரங்கள் கொடுக்குது. அந்த சுதந்திரங்கள் எல்லாம் பார்த்தது பிறகு இன்னொன்று நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் குடும்பம், பிற மனிதர்கள், அந்த மாதிரி இல்லை சமூகம், இவங்களோட குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்து பழகின பிறகு ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளுடைய சொந்த ஊர் அல்லது அந்த சிறுநகரத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வாமை தரக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே போனால் நான் குறிப்பிட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நான் டக்குன்னு முடிவு பண்ணி ஒரு படத்துக்கு போவேன், அங்கேனா நான் வந்து முன்னாடியே பேசி ரெடி பண்ணி இத்தனை மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லணும், செகண்ட் ஷோக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வரலாம். ஆனால் பெருநகரத்தில் வாழ்ந்து பழகின பிறகு என்னால் திருப்பி நான் என்னை வந்து ஒரு சிறுநகரத்தில் பொருத்திக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் அதே நேரம் நான் அங்கே போக விரும்பலையோ அல்லது நான் ரொம்ப நாள் இருக்க விரும்பலையோ அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த சிறுநகரம் கொடுத்த எல்லா மதிப்பீடுகளையும் நான் விட்டுட்டேனா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போவுமே வந்து ஒரு பெருநகரம் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு. இங்கிலீஷில் ஒரு டேர்ம் வரும் இல்லையா, ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் தட் ஐ ஹவ் நாட் லாஸ்ட் த எபிலிட்டி டு சர்ப்ரைஸ் யூ அப்படின்னு. இன்னி வரைக்குமே இந்த நகரம் எப்படி எனக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் நிறைய பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் எல்லாத்துக்குமே நான் தயாராகிட்டேன்னு நினைக்கிறேன், மனசளவில் நான் வந்து ஒரு சிட்டிகளாக மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இந்த நகரம் ஒன்று பண்ணும். ஓகே, நம்ம இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த சின்ன ஸ்மால் டவுன் மென்டாலிட்டி எங்கேயோ ஒரு வகையில் இருக்கா அப்படின்னு. அதை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தாலும் எவ்வளோ தூரம் தாண்டுவதற்கு நாமே அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போது இந்த 2 விஷயங்களை தான் இந்த நாவலினுடைய மைய அம்சங்களாக நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் விடுபடுதல், இன்னொரு பக்கம் இருமைகளுக்கு இடையிலான அலைக்கழிப்புகள். அந்த இருமைகளையும் நான் வந்து ரொம்ப தனித்தனியாக 2 எதிர் துருவங்களாக நான் பார்க்கல. நிறைய நேரங்களில் அது ஓவர்லேப் ஆகுது, நிறைய நேரங்களில் அந்த மாதிரியான வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது, சில நேரங்களில் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தள்ளி இருக்குது. ஆனால் இந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே இந்த இருமைகளுக்கு நடுவில் இருக்கிற அலைக்கழிப்பில் தான் அன்றாடம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த நாவலில் ஒரு பிடிச்ச ஒரு அம்சம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வாசகியாக இது
பிரச்சனையா, இது ஒரு சாதகமானே இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதில்லை. ஒரு ஒரு பெண்ணாக மட்டும்தான் என்னால் எந்த படைப்புமே அணுக முடியும். ஒரு ஜஸ்ட் ஒரு ரீடர் அப்படிங்கிற ஒரு இது வரல. எப்போவுமே வந்து ஒரு ஒரு பெண் பார்வையில் என்னவா இருக்குங்கிறத மட்டுமே தான் நான் பார்க்க வேண்டியிருக்குங்கிறப்போ, எனக்கு இந்த நாவலில் ரொம்ப என்னை கவர்ந்த விஷயம் வந்து பெண்களினுடைய நுண் உளவியலாக போகிற போக்கில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள். ஆனால் அது ரொம்ப அழுத்தமான முக்கியமான விஷயங்களாகவும் இருக்குது. ரொம்ப கேஷுவலான ஒரு இது என்ன வருதுன்னா, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறியா இல்லை வெளியில் போய் ஏதோ வாங்கிக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நான் இப்போ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு போயிட்டு வெளியில் வாங்க முடியாது, பேசாமல் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு அன்றாட பிரச்சனை. நான் இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் போகும்போது கூட நான் வந்து ஒரு அப்பர் லிமிட் வச்சுருப்பேன். இதுக்கு மேலே நம்ம ஆர்டர் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நம்ம ஆர்டர் பண்ணலாமா வேணாமா, அந்த டைம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆர்டர் பண்ணணுன்னு தோணும்போது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும். பெருந்தேவி கூட ஒரு கவிதையில் வந்து நள்ளிரவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுபவள் அப்படிங்கிற ஒரு காட்சியை வந்து முன் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு, பெண்ணுக்குமான நட்பு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கமான விஷயங்கள். பெண்கள் வந்து சொல்லாமலே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும், ஆண்கள் வந்து இதை புரிஞ்சுக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சொல்வதை மட்டுமே அப்படியே கேட்டுக்கொள்வதும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கதையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு பெண் கூட ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமர்ஜென்சி அவளுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவள் வந்து ஒரு ஆணை வந்து கூப்பிடுறான். இது முதல்ல தடவை படிக்கும்போது நான் இந்த இடத்துல நான் படிக்கிறத நிறுத்திட்டு ரொம்ப நேரம் யோசித்தேன். இந்த இடத்துல ஒரு பெண் இருந்திருந்தால் ரொம்ப சௌரியமாக இருந்திருக்குமே, அவளை புரிஞ்சிருந்திருப்பாளே அப்படின்னா. அதே நேரம் பெண் இருந்திருந்தால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஆண் இருந்திருந்தால் ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, அந்த இடத்துல பயம்தான் இருக்கும். எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன மேனிப்புலேஷன் நடக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தப்போ இதை வேறு எப்படி செஞ்சுருந்துருக்க முடியும்? இவ்வளோ வல்னரபிளாக இருக்கிற ஒரு பொண்ணு மனிப்புலேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு ஆதரவு இருந்தால் போதும்னு ஒரு ஆணை அந்த இடத்துல வர சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் அது எதை பற்றி சொல்கிறேங்கிறது நாவல் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து புகைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நோ ஸ்மோக்கிங் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. ஆனால் ஒரு பெண் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி போய் நோ ஸ்மோக்கிங் இல்லைனாலுமே எல்லா இடங்கள்லையும் போய் அந்த புகைப்பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி ஒரு பிறழ் உறவில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் வராங்க. அந்த 2 பெண்களுமே இதை வெவ்வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 2 பெண்கள் இதை எடுத்துகிட்டு போகக்கூடிய உளவியலையும் சமூகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். திரைப்படங்களையோ படைப்புகளையோ நிறைய பார்க்குறோம். அந்த 2 பேருக்கும் அவரவருக்கான நியாயங்களும் ரொம்ப அழகாக அந்த நாவலுக்குள்ளேயே வருது. அதே மாதிரி உணர்வுகள் செயல்கள் மூலம் பெண்கள் வந்து ரொம்ப நுண்மையாக சுற்றி இருக்கிறவங்கள சுரண்டுறதும், அல்லது பெண்களை ரொம்ப நுண்மையாக சுற்றி இருக்கிறவங்க சுரண்டுவதும், அந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப அழகாக ரொம்ப சென்சிபிலிட்டியோடு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஷாக் வால்யூக்காக எழுதுறது ஈஸி, அதே மாதிரி இதை ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக எழுதுறதும் ஈஸி. இது 2த்துக்கும் நடுவில் சென்சிபிளாக எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சவால் அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த நாவலில் நிறைய இடங்களில் வெளிப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அரேஞ்ச்ட் மேரேஜ்க்காக ஒரு பையனை வந்து ரோஹிணி போய் பார்க்குற ஒரு இடம். அவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் இருக்குல்ல, என் லைஃப்பில் ஒரு 10-12 இன்சிடெண்ட் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போச்சு. சரி, நம்ம ஏதாவது எப்படி நம்ம ஏதாவது எங்கேயாவது யார்ட்டையா சொன்னோமா, அது அப்படியே பரவிடுச்சா ரொம்ப. ஏன்னா அந்த உரையாடல், அந்த ஒரு நடுவில் ஒரு லைன் வருது, அவளுக்கு சலிப்பாக இருந்ததுன்னு ஒரு லைன் வருது. அந்த ஒரு உணர்வோடு தான் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இன்னொரு இடத்துல வந்து எந்த ஒரு வகையிலுமே எதை பற்றியுமே ஒரு ஒப்பீனியனே இல்லாமல் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு இதை ஒரு பிரச்சனையாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கிட்டே கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவளுக்கு தரக்கூடிய அந்த சலிப்பு இருக்குல்ல, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட உரையாடல் எனக்கே சலிப்பாக இருந்துச்சுப்பா, எதையாவது பற்றி பேசுப்பா, அட்லீஸ்ட் அவளோட முரண்படு, சண்டை போடு, இல்லைனா நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நில்லு அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்னொரு விஷயம், நம்ம மாடர்ன் டேட்டிங்கில் வந்து நிறைய பெண்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறது என்னென்னா, ஆண்கள் வந்து இந்த ஃபாலோ அப் கொஸ்டினையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் வந்து உன்னோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, அவன் 10 நிமிஷம் பேசுகிறான், 20 நிமிஷமே கூட பேசுகிறான். பேசி முடிச்சுட்டு உன் ஃபேவரட் கலர் என்னன்னு வரவே
வரவே வராது. அப்போது கான்வர்சேஷனில் நான் ஒவ்வொரு உரையாடல்லையும் கேள்விகளை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த சைட்லேருந்து என்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம் வரவே இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை நான் என்னுடைய ஆண் நண்பர்கள்ட்ட கேட்டேன்னா அதெல்லாம் எங்களுக்கு தோணாது அப்படிங்கிறாங்க. எனக்கு இது உண்மையிலே இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதுதான் நிதர்சனமாக இருக்குது. அப்போது ரோஹிணி மாதிரியான ஒரு பெண் நிறைய விஷயங்களில் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த உரையாடல் எவ்வளோ சலிப்பூட்டக்கூடியதாக இருக்கும். அதற்கப்புறம் அப்பாவோட பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுவுமே ஒரு நவீன கால பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற ஒரு ஏற்பாட்டு திருமணத்தில் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனுக்கே வழி இல்லை. பெரும்பாலும் அப்படிங்களா, நீங்கள் எங்கே படிச்சிங்க, ஆமாங்க, அந்த ஸ்கூலில் எனக்கு ஒருத்தர் தெரியும், இப்படி தான் போகும். ரொம்ப சம்பிரதாயமாக போகும். அது நாங்கள் பொண்ணையும் பையனையும் பேச வச்சுட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்காக மட்டும் பேச வைப்பாங்க. ஆனால் இதில் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்கங்கிறது இருக்குல்ல, அதற்கு முன்னாடியுமே ரொம்ப நுணுக்கமாக ஒன்று வருது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. சொல்லிவிட்டு அது ஏன் அவன் வரக்கூடாதா, அவன் அதை எப்படி ஒத்துக்கலாம், இல்லைங்க நீங்கள் வராதிங்க நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு அவளுக்கு கோவம் வருது. அப்புறம் இல்லை இதில் என்ன இருக்குது நம்ம போவோம் அப்படின்னு நினைக்கிறா. இதுவுமே எனக்கு நிறைய நடந்திருக்கு. அப்போது இந்த ஒரு மாடர்ன் டேட்டிங்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் சரி பையன்தான் அவ்வளோ தூரம் கிளம்பி வரணும், இல்லைங்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் உங்களுக்காக 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரேன்னு சொல்லி அந்த இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்மலாம் ரொம்ப கூல், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இதுவும் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இருமை அலைக்கழிப்பில் இதுவும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை இந்த நாவல் ரொம்ப அழகாக பேசியிருக்கு. இறுதியாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாவலினுடைய பின்னணி கார்ல் மார்க்ஸே இது முன்னரையில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, வேறு எந்த துறையும் விட இந்த மாதிரியான அறங்கள் ரொம்ப விளையாடிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கார்ப்பரேட் நவதாராளமய பொருள்வாதம் இதெல்லாம் வரும்போது ரொம்ப அறங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற இடம் ஊடகத்துறை. அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமும் கூட. ஏன்னா அந்த ஊடகத்துறை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற அறம் என்னவா இருக்குங்கிறத கேள்வி கேட்க வேண்டிய அதே நேரத்தில் அந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அறம் தான் அன்றாடம் மக்களுடைய ஒப்பீனியனை மாற்றி அமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறப்போ அதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ அதுக்கு முதல்ல அந்த ஊடகத்துறையில் என்ன நடக்குது, அந்த ஒரு நான் இத்தனை வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருக்கேன், எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செய்யவே மாட்டேன், இந்தந்த விஷயங்களை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான மொராலிட்டிஸ் இருந்த ஒரு ஊடகத்துறைக்கும் கார்ப்பரேட்டில் இப்போது ஒரு கேம் ஆடுற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு செஸ் கேம் மாதிரியான ஒரு அலுவலகமாக மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த ஊடகத்துறை தான் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வடிவமைக்குது அப்படிங்கிறதுல நமக்கு வரக்கூடிய பதற்றம், அச்சம் இதெல்லாமே கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கெவின் கார்ட்டர் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் எடுத்த ஒரு புகைப்படம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஒரு குழந்தை கிட்டத்தட்ட பசியில் மயங்கி ரொம்ப எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மயங்கி கிடக்கும். பக்கத்தில் ஒரு வல்ச்சர், பாருக்கழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வல்ச்சர் உட்காந்துருக்கும். அதாவது இது எப்படா சாகும், நம்ம எப்படா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும். இது ரொம்ப அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஆஃப்ரிக்காவோட நிலைமை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மனிதர்கள் இன்னும் பசினால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அதே நேரத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, சரி நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இன்டர்வியூன் பண்ணினீங்களா இல்லையா, அந்த குழந்தையை காப்பாற்றினீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு. அது பற்றியும் நிறைய பேர் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கெவின் கார்ட்டர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அதனாலேயா என்ன அப்படிங்கிற இதுக்கு நமக்கு விடை தெரியல. ஆனால் ஊடகத்துறைக்கு மட்டும் இந்த அறம் திருப்பி கொண்டு வரப்படுது. பொதுமக்களே அதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தானே ஊடகத்துறை, நீங்கள் தானே அறத்தோடு இருக்கணும், சமூகத்தில் எந்த இடத்துல அறம் பிழந்தாலும் நீங்கள் தானே அதை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கே எப்போ வேணால் வேலைக்கு போகலாம், எப்போ வேணால் வேலையை விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது, எப்போ வேணால் நீங்கள் ரீப்ளேஸ் ஆகலாங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளோ தூரம் அந்த அறத்தை தூக்கி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த நாவல் போகிற போக்கில் முன் வச்சுட்டு போகுது. அது முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். எலிசபெத் கில்பர்ட்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. நம்ம அந்த ஈட் ப்ரே லவ் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கான நாவலை எழுதினவங்க.
அவங்க வேற ஒரு புத்தகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான பிரச்சனைகளை சந்தித்த அகதிகள், போரில் வந்து வீடுகள் எல்லாம் இழந்தவர்கள் அல்லது குடும்பத்தையே இழந்தவர்கள், அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மக்கள்கிட்டெல்லாம் கூட தொடர்ந்து சைக்காலஜி கவுன்சிலிங் பண்ணுற ஒருத்தங்க பேட்டி எடுக்க போனாங்க. நீங்கள் பார்த்த மாதிரியான மனித துயரங்களை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது உங்களுடைய பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனைகளோடு வந்திருப்பாங்க, உங்களை அதிர வைக்கக்கூடிய பிரச்சனை எது, நீங்கள் கேட்டதிலே கொடூரமான கதை எது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க கிட்டத்தட்ட வாழ்க்கையவே உருக்குலைக்கக்கூடிய துயரங்கள்லாம் பார்த்த மக்களாக இருப்பாங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளும் சஞ்சலங்களும் ரொம்ப பெரிய சஞ்சலங்களாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் என்கிட்ட வந்த எல்லா கிளையண்ட்ஸ்ட்டுமே 2 கேள்வி தான் இருக்குது. அந்த 2 கேள்விக்கு விடை கிடைத்தா எல்லா மனிதர்களுமே அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்னங்க அந்த 2 கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, டூ யூ லவ் மீ, இது முதல் கேள்வி, நீ என்னை காதலிக்கிறாயா. 2வது கேள்வி, ஹூ இஸ் இன்சார்ஜ், யார் தலைமை, யார் வந்து பொறுப்பில் இருக்காங்க. போராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 2 கேள்விக்கு பதில் கிடச்சிச்சுன்னா எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு. அப்போ இந்த நவீன யுகத்தில் இந்த 2 கேள்விகளுக்கான பதில்களை ஒரு 4 கேரக்டர்ஸ் தேடுறது அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய மையம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ரொம்ப அருமையான ரொம்ப முக்கியமான ஒரு நாவலை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அருமையான நாவலை எழுதிய கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.